ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் ஹெட் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னா ஸ்ட்ரைட்டாக தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த ஸ்னேக் ஹெட்டை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. காய்ஸ், இந்த ஸ்னேக் ஹெட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நேமில் பரிச்சயமாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வரால் மீனுன்னு. ஸோ காமன் ஸ்னேக் ஹெட்டு, ஸோ ஸ்ட்ரைப்டு ஸ்னேக் ஹெட்டுன்னு கூப்பிடக்கூடிய மீன்கள் இது. இந்த ஸ்னேக் ஹெட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆறு குளங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்னேக் ஹெட் ஹாபியில் ஃபஸ்ட்டு வரவங்க, ஒரு ஸ்னேக் ஹெட்டை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தாராளமாக இந்த ஸ்னேக் ஹெட்டை சூஸ் பண்ணலாம். இது நல்ல ஆடியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ இந்த ஸ்னேக் ஹெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில கடையிலலாம் உயிரோடே வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஸ்னேக் ஹெட்டை பயன்படுத்துவாங்க. இது வளர்க்கவும் நல்லாயிருக்கும். பட் அதிகமாக இதை யாரும் வளர்க்க மாட்டாங்க. எல்லாம் இதை சாப்பிட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்னேக் ஹெட் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு காமனாக பார்க்கக்கூடிய ஸ்னேக் ஹெட்னால் அது இது தான். ஸோ வேறு இடத்த பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் அங்கே இதாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இந்த வெரைட்டிஸை. அதுக்கப்புறம் கைஸ், இந்த ஸ்னேக் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அக்ரெஷன் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இதுக்கும் இருக்கும் நல்ல அக்ரெஷனு. ஸோ நல்லா சைஸாகவும் வரும். ஒரு 1 feet வரைக்கும் வரும் டேங்க்கில் வச்சுருந்தோன்னா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 feet டேங்க்கில் ஒரு 4 feet டேங்க் கொடுங்க. நீங்கள் வைல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வளர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபிஷ்ஷஸ் தான் கொடுத்தாகணும். அது பெல்லட்ஸ் எடுக்காது. ஸோ இது அக்வேரியம் ஷாப்லலாம் விற்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது மீன் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கி ஆகணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை லைஃப் ஃபீட் கொடுத்து தான் வளர்த்தி ஆகணும். முக்கியமான விஷயம், எப்போவும் டாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்னேக்கர்ஸ் நல்லா ஜம்ப் பண்ணும். ஸோ கைஸ், நீங்கள் இதை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே அல்பினோ வெரைட்டி ஒன்று இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்கல அப்படின்னா அல்பினோ இருக்குது. இதுலேயே கோல்டன் வெரைட்டிலாம் இருக்குது சன்னா ஸ்ட்ரைப்லேயே. ஸோ இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா தான் அக்வேரியம் ஷாப்பில் வளர்ப்பாங்க. பட் இந்த சன்னா ஸ்ட்ரைப் இந்த காமன் வெரைட்டியை யாரும் வளர்க்க மாட்டாங்க. பட் இந்த வளர்த்தி பாருங்கள், நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஒரு டைகர் ஸ்ட்ரைப் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதோட வாட்டர் பெராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 7.5குள்ளே வச்சுருக்கலாம். அண்ட் கைஸ், வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100 ppmலேருந்து 200 ppmகுள்ளே வச்சுக்கலாம் கைஸ். அண்ட் கைஸ், ஸ்னேக் ஹெட் கூட டேங்க் மேட்ஸான்னு சொல்லி யாரையும் விடாதீங்க. பெஸ்ட்டு நீங்கள் சோலோவாக வைங்க, அதுதான் நல்லது. நல்ல அக்ரெசிவான ஒரு ஃபிஷ் இதெல்லாம். ஸோ இது கூட டேங்க் மேட்ச் வைக்கும்போது இது அது கூட போய் சண்டை போடும். ஸோ அதனால் சொல்கிறேன், எப்பவும் சோலோவாக வைங்க. ஸோ இது கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணோன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் டேங்க் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஸோ நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் அது எப்போவும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் பெஸ்ட் தனியாக வைங்க.